இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் நமக்கு ஒரு சீரிய உள்நோக்கத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் இன்றைய நாளில் சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஏனென்றால் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும். பல நேரங்களில் நாம் கூட நினைப்போம், நம்ம ஏன் இவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், நம்ம ஏன் நம்பிக்கையோடு இருக்க முடியவில்லை, இன்னும் அதிகமான நம்பிக்கை ஆண்டவர் நம்ம கொடுக்க வேண்டும். அதான் மிக அழகாக சொல்கிறார், நம்பிக்கையை நாம் பெருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, ஒரு சிறு அளவு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த மலையை பெயர்ந்து போ என்றால் பெயர்ந்து போகும். அப்போ ஏன் நம் நம்பிக்கையை பெருக்க நாம் ஆசைப்படுகிறோம்? நம் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி என்னுடைய மறைவுரைகள் சொல்வது உண்டு, ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது, ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? We have to taste and see how good is the Lord. ஆண்டவரை சுவைத்து பாருங்கள், அவர் எவ்வளவு நல்லவர். அவரை நாம் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். We can only experience God. எப்படி ஆண்டவரை நாம் அனுபவிப்பது? நாம் அடுத்தடுத்த வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பணியாளர் உழுது விட்டு வந்த பிறகு அவருடைய தலைவரிடம் வந்து சொல்லும் பொழுது, தலைவர் சொல்வாரா, நீ வந்து அமர்ந்து உட்கார்ந்து முதலில் சாப்பிடு என்று? இல்லை. தலைவர் என்ன சொல்வார்? எனக்கு நீ உணவு பரிமாறு, எனக்கு நீ வேலை செய். அப்பொழுதுதான் தலைவருடைய பாராட்டுதலை அந்த ஊழியன் பெற முடியும், பணிவிடையாளன் பெற முடியும் என்பதுதான் என்று சொல்ல. அப்போ நாம் செய்கிற செயல்களை எல்லாம், நல்ல செயல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமது நம்பிக்கை நம்மோடு இருப்பது, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு இனிமையாக இருக்கிறார் என்பதை நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நமக்கு தெரியும். நம்மை பார்த்து பலர் பாராட்டுவார்கள், யோசிப்பார்கள், எப்படி உங்களால் தொடர்ந்து நன்மை செய்ய முடிகிறது என்றால், ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு முறையும் சுவைக்கிறோம். ஒரு முறை அன்னை தெரேசாவிடம் ஒரு செல்வந்தர் கேட்கிறார், எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இந்த தொழில்நோயை என்னால் தொட மாட்டேன். அப்பொழுது அன்னை தெரேசாவும் சொல்கிறார், ஆம், நீங்கள் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நான் இந்த தொழுநோயாளரை தொடுவதில்லை. அப்போ எப்படி நீங்கள் இதை செய்கிறீர்கள்? ஏனென்றால் நான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரில் பார்க்கிறேன். நான் அப்பொழுது பணி செய்வது ஒரு தொழுநோயாளன் அல்ல, இயேசு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அனைத்தையும் செய்துவிட்டு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்க வேண்டும்? நான் ஒரு பயனற்ற பணியாளன், எல்லாம் ஆண்டவர் தான் செய்தார். பல நேரங்களில் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அதையும் சொல்வார்கள். அவர்கள் அவ்வளவு நன்மைகளை செய்துவிட்டு பிறகு சொல்வார்கள், இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட். கடவுளுடைய அந்த அருள், கடவுள்தான் எனக்கு எல்லாம் செய்தார், நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் பயனற்ற ஊழியன், ஐ எம் யூஸ்லெஸ் என்று பல நேரங்களில் என்னுடைய நண்பர்கள் சொல்வதை என்னால் பார்க்க முடியும். என்றால் நாமெல்லாம் ஆண்டவருடைய ஒரு ஊழியர்களாக, அல்லது அவருடைய ஒரு மீடியம் என்று சொல்வார்கள், ஒரு ஊடகமாக, நம் வழியாக ஆண்டவர் அற்புத காரியங்கள் செய்யும். அவர் நினைத்தால் வேறு யாராவது வைத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மை வைத்து செய்யும் பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தொடர்ந்து நற்பணிகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து நற்பணிகளை செய்யும் பொழுதுதான் ஆண்டவரை நாம் தொடர்ந்து சுவைக்க முடியும். நாம் தொடர்ந்து சுவைக்கும் பொழுது நம் நம்பிக்கை அபரிதமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் சொல்வார்கள், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும், நம்ம கிட்ட இருந்தால் தான் பிறர் கொடுக்க முடியும். அப்போ நம் நம்பிக்கையை நிறைவாக வைத்திருக்கும் பொழுது, அப்போ நன்மைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மால் பிறருக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியும். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்மோடு இருப்பவர்கள் கூட ஆசைப்படுவார்கள், உங்களைப் போல நான் மாற வேண்டும், உங்களைப் போல நன்மைகளை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதலை நம்மால் செய்ய முடியும். எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம், எப்படியெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகமாக்குவது என்றால் நன்மைகளை அதிகமாக செய்வது, நல்ல பணிகளை செய்து கடைசியில் அந்த பணிகளை யார் செய்தது என்றால் ஆண்டவர் தான் செய்தார் என்கின்ற ஒரு நல்ல மனப்பாங்கை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுவதை உங்களால் உணர முடியும், பார்க்க முடியும். எனவே இதை நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். தொடர்ந்து அந்த நன்மையை விதைத்திட, பிறரோடு பகிர்ந்து கொள்ள, தொடர்ந்து அதை செய்திட நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.